ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும் 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். மகரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடங்கியது. இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறார் அல்லவா. வக்ரத்தில் இருந்தார் இது நாள் வரைக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இந்த 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது, வக்ர நிவர்த்தி பெறுவது இந்த மகர லக்னத்துக்கு யோகத்தை தருமா? கண்டிப்பாக யோகம் தாங்க. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல குரு இருந்தால் 5ஆம் இடமும் சிறப்பு, பார்க்குற இடமெல்லாம் சிறப்பு, ஸ்தான பலம் உண்டு, பார்வை பலம் உண்டு. அப்போ இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 11/2/2025 முதல் 11/5/2025 வரைக்கும் 90 நாள் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆகி மிதுனத்துக்கு போயிடுறார். அப்போது இந்த குருவால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அங்கே போய் குரு அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் உடையவர் தான். இருந்தாலும் ஒரு திரிகோணங்களில் சுப கிரகங்கள் அமர்வது சிறப்பு. கோச்சார ரீதியாக எந்த ஒரு ராசிக்கும் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்வது சிறப்பு, நல்ல பலனையே தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும். அதையும் தாண்டி பூர்வீகத்தில் நீங்கள் கோயிலுக்காக டொனேஷன் கொடுப்பீங்க, கோயிலுக்கான ஒரு நிலை இருக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். இதையும் தாண்டி சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி போன்ற, அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இது. குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். மொத்தத்தில் 5ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறது, எந்த குறையும் இல்லை. பார்வை பலம் அப்படின்னும் பொழுது 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எதையும் போராடி ஜெயிக்கத்தால் குருவினுடைய அருளால் உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க, நினைக்காததையும் சாதிப்பீங்க. தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆன்மீக பயணம் செல்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள், அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருப்பதால் எதையும் நீங்கள் இந்த 90 நாளும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ராசியை குரு பார்க்குறார். தெளிவான 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா சுப செலவு தான் இருக்கும். மன்னிக்கணும், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
மகரம் இல்லையா, மகரத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். அப்போ 9ஆம் இடம் குரு பார்வை, 11ஆம் இடம் குரு பார்வை என்று சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு தொழிலில் நல்ல அதிகப்படியான ஒரு லாபத்தை கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் இருக்கிறார். மீனம் என்பது 3ஆம் இடத்தில் இருக்கார், 5க்கும் 10க்கும் உடையவர். இந்த மகர லக்னத்துக்கு அற்புதமானவர், யோகாதிபதினு கூட சொல்லணும். அப்போது பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார். அவர் 5ஆம் இடத்துக்கு போயிடுறார், குரு இங்கே வந்துடுறார். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். வேலைவாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி வரும். அதையும் தாண்டி ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். மற்றபடி அரசு, அதாவது இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க, அரசு கருவூலம், மற்றபடி வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட யோகமான காலம். ஏன்னா சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். ஒரு 10 குடைவன் இல்லையா மகர லக்னத்துக்கு. மகரத்துக்கு 10 குடைவன் அப்படின்னா தொழில் உத்தியோகம் சிறப்பாக விளங்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காசு பணம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் தொழில் சரியாக போகாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி பெற்ற பிறகு இந்த 90 நாளும் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் இதே 90 நாள் உச்சநிலையில் இருக்கார் மீனத்தில். அதனால் தொழிலில் சக்கப்போடு போட போகிறீங்க. இவங்க காட்டில் மழை. இந்த மகர லக்னம் ப்ளஸ் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ராசி குரு பார்க்குறது 7.5 சனி நடந்தாலும் கூட தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அப்படின்னும்பொழுது 11ஆம் இடம் குரு பார்வை, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லணும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுலேயும் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடுமா? கண்டிப்பாக எடுத்த காரியம் கைகூடும். அற்புதமான நேரம் இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பொற்காலம் என்று சொல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.